கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம், அதனுடைய 24வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 44:24. தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். கைகளை உயர்த்தி ஹalleluya. இந்த நாள் பேசும்படி ஆவியானவர் தந்த வார்த்தை, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். வானங்களை ஒருவராய் விரித்து பூமியை நானே பரப்பினேன் என்று சொல்லுகிறார். வானத்தில் ஆனாலும் சரி, பூமியில் ஆனாலும் சரி, எல்லாவற்றையும் செய்கிறவர் ஒரே ஒருவர். அவர்தான் என் மீட்பர், என்னை உருவாக்கினவர், என் கர்த்தர்னு சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும். ஆண்டவர் இருக்கிற இடத்துல இந்த காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற சூழ்நிலையே கிடையாது. எனவேதான் எவீருவின் வீட்டார் எவீரு கிட்ட சொல்றாங்க, போதகரை தொந்தரவு படுத்தாதீங்க, அவள் என்ன செய்து விட்டாள், மரித்து விட்டாள் என்று சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது. தமிழ் பைபிள் அந்த வேர்டு இல்லை, ஆங்கிலத்திலும் மலையாளத்திலும் நீங்க பார்க்கும்போது இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. மலையாளத்தில் இருக்கும், அவர் அதை காரியமாக்கி இல்ல அப்படின்னு இருக்கும். ஆங்கிலத்தில் he ignored அப்படின்னு இருக்கும். அதாவது அதை அவர் மைண்ட் பண்ணவே இல்லை. எதை மைண்ட் பண்ணல தெரியுமா? எதை நம்ம ஒரு பெரிய மேட்டரா கொண்டு வரோம் பாருங்க, அதை அவர் என்ன பண்ணல, மைண்ட் பண்ணல. இயேசு இருக்கிற இடத்துல இந்த இல்ல, நடக்காது, சாத்தியம் இல்ல, வாய்க்காது என்கிற காரியத்தை அவர் மைண்ட் பண்ண மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹalleluya. இயேசுவை கல்யாண வீட்டுக்கு எதுக்கு கூப்பிட்டாங்க தெரியுமா? சாப்பிட கூப்பிட்டாங்க, விருந்து கூப்பிட்டாங்க. கரெக்ட், ஆமென். நம்ம வெளியே விருந்துன்னு சொன்னாலும் உள்ள சொல்லும் போது வா சாப்பிட போவோம் அப்படிதான் சொல்லுவோம். ஆமென். ஆனா சாப்பிட கூப்பிட்ட இடத்துல, விருந்துக்கு போன இடத்துல கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? அற்புதம் பண்ணார். எவீரு வீட்டுல எதுக்கு கூப்பிட்டான்னு நினைக்கிறீங்க? அற்புதம் பண்ண. விருந்துக்கு போன இடத்துல அவர் அற்புதம் செய்யும் போது, அற்புதம் பண்ண போன இடத்துல அவர் சும்மா வருவாரா? ஹல்லேலூயா பாடிடும் பூஜ பலத்தா நடத்தியதா. ஹல்லேலூயா கோரி இன்ப ஸ்வரத்தால் நைச்சதினா. எவ்வளவு பெரிய தேவன் ஆண்டவர் இருக்கிற இடத்துல. இப்ப பாருங்க, நம்ம சர்ச்சில் சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க இருக்கிறீங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாரும் ஒரே காரியத்தையா பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டா கண்டிப்பா கிடையாது. சின்ன பிள்ளைங்க பாருங்க, நோட்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லி படம் வரைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க சின்ன பிள்ளைங்க அப்படிதான் பண்ணுவாங்க. கொஞ்சம் வாலிபர்களை பாருங்க, கவனிக்கிறது மாதிரி இருக்கிறாங்க, ஆனா எங்க போயிட்டு வராங்கன்னு தெரியாது. ஆமே. இன்னும் கொஞ்சம் பெரியவங்களை பாருங்க. ஆமே. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஏன் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம்? ஏன்னா எல்லாருக்கும் உயிர் இருக்கு. அதான் உண்மை. அதாவது சிலர் செய்தியில இருக்கிறத பார்த்தா டவுட் வரும், ஆனா இடையில அவங்க கொட்டாவி விடுறத பார்த்தா உயிர் இருக்கு. ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பெரியவங்க யாரும் பேப்பர் எடுத்து என்ன பண்ணல, படம் வரையில பார்த்தா தெரியும். படம் வரையல. ஏன் தெரியாதா? ஏன் வரையல? வளர்ந்துட்டீங்க பெரியவங்க. அந்தந்த ஸ்டேஜ் வரும்போது அதை செய்யறோம். உங்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு மேன்மை இருக்கு. நீங்க வந்தீங்க, உட்கார்ந்தீங்க, வொர்ஷிப் பண்றீங்க. உங்களுக்கு எது முடியுமோ அது செய்றீங்க. அவர் வந்திருக்கிறார், அவருக்கு எது முடியுமோ அது செய்வார். ஆமென். அவர் படம் வரைய வரல, சும்மா இருந்துட்டு போக வரல. அவர் இருக்கிற இடத்துல குறைவு நிறைவாகும், துக்கம் சந்தோஷமாய் மாறும், கண்ணீர் களிப்பாய் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், எல்லாவற்றையும். 2 பேர் அவர் நாமத்தினால கூடுற இடத்திலே நான் இருக்கிறேன்னு சொல்றார்.
ஆமென். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம கூடி வந்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் இருக்கிறார்? அவர் பார்த்துட்டு போக வரல, படம் வரைஞ்சிட்டு போக வரல. அவருக்கு என்ன முடியும்? அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். இந்த காலை வேளையில நீங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய கிரியை, கர்த்தருடைய வசனம் வேலை செய்கிறது. ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஷரபா கலரமதனரே அல்லேலூயா பாடிடு. அபூஜ பலத்தா நடத்தியதால் எல்லாரும் கைகளை அசைத்து பாடுவோம். இன்ப ஸ்வரத்தால் நைச்சதினால் பாடிடும். அபூஜ பலத்தா இன்ப ஸ்வரத்தால் என்னை நடத்தும் பொன்னு கரமோ ஒரு நாளிலும் கூறுகிட்டில்ல. என்னை நடத்தும் பொன்னு கரமோ ஒரு நாளிலும் கூறுகிட்டில்ல. என் சத்தம் கேட்குന്ന ஒரு காதலிக்குண்டு ஒரு நாளும் மந்தமாகில்ல. என் சத்தம் கேட்குന്ന ஒரு காதலிக்குண்டு ஒரு நாளும் மந்தமாகில்ல. ஒரே சத்தமா அல்லேலூயா பாடிடும். அபூஜ பலத்தா நடத்தியதா. அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா பாடிடும். அபூஜ பலத்தா ஆமென். அல்லேலூயா பாடிடும். இன்ப ஸ்வரத்தா. இந்த பார்வை இருக்கணும். அதான் ஆண்டவர் கேட்கிறார். ஆமென். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவிகள். அதுதான் பாடணும். ஆமென். என்னை நடத்தும் பொன்னு கரங்கள் ஒரு நாளில் அது குறுகல, இன்னும் நடத்துவா. என் சத்தம் கேட்குന്ന ஒரு காதனிக்குண்டு. அதாவது நான் கூப்பிட்டா கேட்கறதுக்குன்னு ஒரு செவி இருக்கு. ஒரு நாளும் மந்தமாகில்ல. நான் எப்ப கூப்பிட்டாலும் கேட்பார். நைட் எழுதி அப்பான்னு கூப்பிட்டா என்னடா அப்படின்பா. காலையில் எழுதி அப்பான்னு கூப்பிட்டா நான் இங்கதானே இருக்கிறேன் அப்படின்பா. அவன் யாரும் இல்லாத போது அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி தெரியுது நான் இருக்கிறேன் அப்படின்பா. இவர் தான் என் ஆண்டவர், உன் மீட்பர். என்னை நடத்தும் பொன்னு கரங்கள் ஒரு நாளிலும். ஆமென். சில கரங்கள் நமக்கு சப்போர்ட்டிவா நீட்ட தயங்கும் போது கலங்கவே கூடாது. ஆண்டவர் என் கை குறுகவில்லை. மோசே என் கை குறுகிட்டோ, என் வார்த்தையின்படி நடக்குமா நடக்காதா என்பதை இப்பொழுது பார்ப்பாய். நீ பார்க்க போற கர்த்தர் எவ்வளவு பெரியவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். எனவே தான் ஏசாயா 44வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. எதை நினைக்கணும்? இந்த ஏசாயா 44வது அதிகாரத்தை 3 பாயிண்டா சொல்லி இவைகளை நினை. எதை நினைக்கணும்? ஒன்று, அதனுடைய 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை நான் வாசிக்கிறேன், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை. எதை நினைக்கணும்? அவரே நம்மை உண்டாக்கினார். ஆமென். ஏன் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, நான் ஏன் இப்படி இருக்கிறேன்? இல்ல, நீ இதை நினைக்கணும். உன்னை உண்டாக்கினவர், உன்னை உண்டாக்கினவர் அவரே என்னை உண்டாக்கினார். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவரே என்னை உண்டாக்கினார், அவரே என்னை
உண்டாக்கினார். அதுக்கு கீழே நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அதனுடைய 9வது வசனத்தை பாருங்கள். விக்கிரகங்களை உருவாக்குகிற யாவரும் வீணர். அப்படி சொல்லி 9 முதல் நீங்க அதனுடைய 20 வரைக்கும் ஆமை மனிதர்கள் தெய்வங்களை உண்டு பண்ணுகிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்க முடியும். கடந்த நாளிலே ஆவியானவர் இதை தான் தியானிக்க வைத்தார். இங்க பாரு, நீ இதை நினைக்கணும். என்ன நினைக்கணும் தெரியுமா? நீ உண்டு பண்ணினத நீ ஆராதிக்கல, உன்னை உண்டு பண்ணினவரை நீ ஆராதிக்கிற. ஜீசஸ், நீ உண்டு பண்ணினத நீ ஆராதிக்க. நம்ம பல நேரத்துல இதை மறக்கிறோம். யாக்கோபே, நீ இவைகளை நினை, நீ இவைகளை நினை. அவர் எல்லாவற்றையும் காண்கிறவர். மனுஷன் உண்டு பண்ணி வைத்தவைகளை குறித்து 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகள் ஒன்றுக்கும் உதவாது. அவைகள் ஒன்றும் காணாமலும் ஒன்றும் அறியாமலும் இருக்கிறது என்று தங்களுக்கு வெட்கம் உண்டாக அவைகளுக்கு தாங்களே சாட்சிகளா இருக்கிறார்கள். ஒன்றுக்கும் உதவாத, ஒன்றுக்கும் உதவாத யாக்கோபே, இவைகளை நினை. இப்போதும் என் தாசனாகி யாக்கோபே அப்படின்னு சொல்றார். நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, நீ கேள், நீ கேள். நம்ம பல நேரத்தில் எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை, உன்னை உருவாக்கினவர். யாக்கோபே, நீ இவைகளை நினை. அவர்தான் உன்னை உண்டாக்கினார். நீ யாரை ஆராதிக்கிறாய்? நீ ஒன்றை உண்டு பண்ணி வைத்து மனிதன் ஆராதிக்கிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெரிய மரங்களை வளர்க்கிறான், மரங்களை வெட்டுகிறான், தனக்கு அது பிரயோஜனப்படும் போது அதையே தெய்வமாக்குகிறான். நெருப்பை மூட்டி அப்பன் சுடுவதற்கு நெருப்பை மூட்டுகிறான். குளிருக்கு அது அனலா இருக்கும் போது நெருப்பை கண்டேன் என்று சொல்லி அதை வணங்குகிறான். எது எது அவனுக்கு பிரயோஜனமா இருக்கிறதோ அதன் ஒன்றை பயன்படுத்தி வேறொன்றை தெய்வமாக்குகிறான். இப்படிதான் இருக்கிறது யாக்கோபே. ஆனா உன் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, உன் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமே, உன்னை கைப்பிடித்து நடத்த அவருக்கு கரம் இருக்கிறது. உன்னை அறிகிறதற்கு ஒரு மனம் இருக்கிறது. உன்னோடு பேச அவருக்கு வாய் இருக்கிறது. உன் நிலைமையை காண அவருக்கு கண்கள் இருக்கிறது. என்னை நடத்தும் பொன்னு கரமோ ஒரு நாளிலும் கூறுகிட்டில்ல. என்னை நடத்தும் பொன்னு. என்னை உண்டாக்கினவரை நான் ஆராதிக்கிறேன். என்னை உண்டாக்கினவரை நான் ஆராதிக்கிறேன். நான் உண்டாக்கினதை அல்ல, என்னை உண்டாக்கினவரை, என்னை உருவாக்கினவரை. இந்த யாக்கோபை இஸ்ரவேலாய், இந்த யாக்கோபை யெஷூரனாய். ஆமென். அது மாத்திரமல்ல, அவர் அடுத்து சொல்றார், யாக்கோபே, நீ இவைகளை நினை. எவைகளை நினைக்க வேண்டும்? அதனுடைய 6வது வசனத்தை வாசியுங்கள். நான் முந்தினவரும் என்னை தவிர தேவன் இல்லை என்று இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய மீட்பரும் சொல்லுகிறார். அதன் அர்த்தம் என்ன? முந்தினவரும் பிந்தினவரும். எவ்வாறு யாக்கோபே, நான் எப்பொழுதும் இருக்கிறவர். எப்போதும் இருக்கிறவர் யார் அப்படின்னா உன் மீட்பர் மட்டும்தான். இது எப்பொழுதுமே ஒரு தேவ பிள்ளை நினைக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அதனாலதான் மோசே கிட்ட கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஆண்டவரே, உங்க நாமம் என்ன அப்படின்னு கேட்கும் போது கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுகிறது என்ன தெரியுமா? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆபிரகாம் இருந்தான், ஆபிரகாமோடு இருந்தேன். இன்னைக்கு ஆபிரகாம் இல்ல, நான் இருக்கிறேன். ஈசாக் இருந்தான், ஈசாக்கோடு இருந்தேன். இன்னைக்கு ஈசாக் இல்ல, நான் இருக்கிறேன். யாக்கோப் இருந்தான், யாக்கோவோடு இருந்தேன். இன்னைக்கு யாக்கோப் இல்ல, நான் இருக்கிறேன். மோசே, இன்னைக்கு உன் கூட இருக்கிறவங்க நாளைக்கு இல்லாம போனாலும் நான் இருக்கிறேன். யாக்கோபே, இவைகளை நினை. ஹல்லேலூயா. யாக்கோபு அப்பா அம்மா கேராஃப்ல வாழ்ந்துட்டு இருந்த யாக்கோபு வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஆண்டவர் சொன்ன, நான் இருக்கிறேன். அவ்வளவுதான். கிதியோன்ட கர்த்தர் சொன்னது, நான் இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் கொடுக்கிற பெரிய ப்ராமிஸ். சீஷர்கள் யூதருக்கு பயந்து கதவை பூட்டிட்டு உள்ள இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற, நான் இருக்கிறேன். அந்த சீஷர்களை அழைத்து கொண்டு போய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னாடி கர்த்தர் கொடுத்த பிராமிஸ் என்ன தெரியுமா? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட இருப்பேன். வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு ஒரு முடிவு எழுதி டொமிஷியன் ஒரு முடிவு எழுதி பத்ம தீவுல தூக்கி போடுகிறான். அந்த இடத்துல கர்த்தர் தம்மை எப்படி வெளிப்படுத்துறார் தெரியுமா? நான் ஆதியும் அந்தமும் அல்பாவும்
ஓமேகாவுமா இருக்கிறேன். நான் இருக்கிறேன். இந்த காலை வேளையில யாக்கோபு இவைகளை நினை. எல்லாரும் எப்பவுமே இருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. ஆனால் உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், நீ இவைகளை நினை, இவைகளை நினை. ஹல்லேலூயா. என்னை நடத்தும் அப்பொன்னு கரமோ ஒரு நாளிலும் குறுகிட்டில்ல. என்னை நடத்து அப்பொன்னு கரமோ ஒரு நாளிலும். எத்தனை பேர் சொல்வீங்க? என் சத்தம் கேட்குന്ന ஒரு காதலிக்குண்டு ஒரு நாளும் மந்தமாகில்ல. என் சத்தம் கேட்குന്ന ஒரு காதலிக்குண்டு ஒரு நாளும் மந்தமாகில்ல. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லே அல்லேலூயா பாடிடும் பூஜ பலத்தா நடத்தியதா. அல்லே அல்லேலூயா பாடிடும் இன்ப ஸ்வரத்தா நைச்சதினார். அல்லே அல்லேலூயா gloria பூஜ பலத்தா நடத்தியதா. அல்லே பாடிடு இன்ப ஸ்வரத்தா நைச்சதினா. யாக்கோபு வீட்டை விட்டு புறப்படும் போது கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். யாக்கோபு லாபான் வீட்டை விட்டு புறப்படும் போது கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருப்பேன். யாக்கோபு எகிப்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போதும் கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட வருவேன். யாக்கோபே இவைகளை நினை. எல்லாவற்றையும் செய்கிறவர். என் வாழ்க்கையில இதுவரை அவர் நடப்பித்த அத்தனை காரியம் இனியும் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். செய்ய முடியாதவர் இனியும் சுமப்பேன் என்று பிராமிஸ் தர மாட்டார். உங்க வாழ்க்கையில இனியும் உன்னை ஏந்த வேண்டும் பிராமிஸ் பண்ணி இருக்கிறார்னா உங்க வாழ்க்கையில செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் செய்து முடிப்பார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ இவைகளை நினை. நீ யாரை ஆராதிக்கிறாய் என்பதை பாரு. நம்ம ஒரு பாட்டு பாடுவோம்ல, பேசும் தெய்வம் நீர், பேசாத கல்லோ மரமோ நீர் அல்ல. சில நேரத்தில் நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆமென். அதனாலதான் யாக்கோபே நீ இவைகளை நினை, உன்னை உண்டாக்கினவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறார். ஆமென். என்னை சிருஷ்டித்தவருக்கு என் லைஃப் எப்படி போகுதுன்னு தெரியாதா? என்னை உண்டாக்கினவர், தாயின் கருவிலே என்னை கண்டவர், தாயின் கருவில் தோன்றும் முன்னே என்னை தெரிந்தெடுத்தவர், என் வாழ்க்கை எந்த பாதையிலே நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது தெரியாதா? இந்த இடத்துல அவர் தம்மை நம்முடைய மீட்பராக வெளிப்படுத்துகிறார். மீட்கப்பட்டவங்க எல்லாம் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. மீட்கப்பட்ட கூட்டமே இவைகளை நினை. நீங்க தான் யாக்கோபு, நீங்க தான் இஸ்ரவேல். எனவேதான் அது ஏசாயா 44:5 அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒருவன் ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேல் நாமத்தை தரித்துக். என்னது அர்த்தம்? யார் யார் கர்த்தருடையவர்களோ அத்தனை பேரும் யார்தான்? யாக்கோபு, இஸ்ரவேல். அதனாலதான் ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்னு. பரலோகம் பார்க்கிற யூதர்களே நம்ம தான். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவன் கர்த்தருடையவன் சொல்லிட்டானா அவன் யார் பேரை தரித்து கொண்டான்? யாக்கோபு. போய் பேர் மாத்தாதீங்க. அதுக்கு அதன் அர்த்தம் என்னன்னா, அவன் தான் இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட யாக்கோபு. அவனுக்கு தான் இங்க அவ்வளவு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போதும் யாக்கோபே இவைகளை நினை. ஆண்டவரே, ஏசாலாம் நல்லா இருக்கிற ஆண்டவரே, யாக்கோபே. ஏசாவை பார்த்து என்னைக்காவது கர்த்தர் சொன்னாரா உன்னை உண்டாக்கினவரும்? சொல்லல. ஏசாவை யார்தான் உண்டாக்கினார்? ஆமென். விட்டாதீங்க. ஏசாவை கர்த்தர் உண்டாக்கினார். ஆனா ஏசாவை கர்த்தர் என்ன செய்யல தெரியுமா? உருவாக்கல. ஆமென். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 2வது வசனம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவர். அடுத்து உனக்கு துணை செய்கிறவர். ஆண்டவர் துணை செய்தார். பார்த்தீங்களா?
எங்க இருந்து யாக்கோபுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சு நினைக்கிறீங்க? ரெபெக்காளின் வயிற்றிலே 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டார்கள். யார் பஞ்சாயத்து தீர்த்து வச்சா? எங்க ஒரு பாஸ்டரா? இப்படி உள்ள 2 சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு பிரிச்சு விடுங்க. ஆமென். சும்மா சொல்ல முடியுமா? எங்க பார்த்து சொல்ல? யாரை பார்த்து சொல்ல? ஆமென். ஒண்ணும் அதான் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. அங்க இருந்தே அவர் சப்போர்ட் பண்ணலன்னா, யாக்கோபினும் பூச்சியே உன் கையை நான் பிடிச்சேன்னு சொன்னது வெறுமாக்கல்ல, அவன் பூச்சியா இருக்கும் போதே கையை பிடிச்சிட்டான். மீட்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நீங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் அவர் துணை செய்தார். நாம் அவரை கண்டது நிறைய பேர் 10வது வயசுல, 12வது வயசுல, 18வது வயசுல, 20வது வயசுல, 30வது வயசுல, 40ல, 50ல, 60ல, 70ல, 80ல இன்னும் பார்க்காமலும் இருக்கிறவங்க உண்டு. ஆனால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆண்டவரை கண்டது ஒரு டைம்ல. ஆனா நம்ம அவரை அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் நம்ம கையை பிடிச்சான்னு நினைக்கிறீங்க? இதான் நீ இவைகளை நினைக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடியே நான் உன்னை லவ் பண்ணிட்டேன். உனக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தெரிந்தெடுத்துட்டேன். உனக்கு என்ன தெரியறதுக்கு முன்னாடியே நான் உன் கைய பிடிச்சிட்டேன். பாரு ஆண்டவரே, என் கையை பிடிங்கப்பான்னு நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் கையை பிடிச்சிருக்கிறேன். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொன்னதுனால அவர் என் கைய பிடிச்சிட்டு இருக்கிறார். நீ கேட்காமலே நான் கையை பிடிச்சு உன்னை இதுவரை கொண்டு வந்துட்டேன். இப்போ ஒரு கடினமான சூழ்நிலையில என்ன கேட்கிற, ஆண்டவரே இப்படி கேட்கிற, நான் கையை விடுவேன் நினைக்கிறியா? நான் மனிதன் அல்ல, நான் தேவனாய் இருக்கிறேன். யாக்கோபே, நீ இவைகளை நிலை. அவர்தான் நம்ம உண்டாக்கினவர், அவர் எப்பொழுதும் இருக்கிறவர். அது மாத்திரமல்ல, 7வது வசனத்தை வாசியுங்கள். அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை போல எதையாகிலும் வரவழைத்து இன்னதென்று, அதாவது இதுதான் இது அப்படின்னு முன்ன அறிவித்து யார் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் யார் அப்படின்னா, எல்லாவற்றையும் முன்ன அறிவித்து வரவழைக்கிறவர், முன்னமே அறிவித்து வரவழைக்கிறவர். அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்னா வரவழைக்க போகிறார். அவர் வரவழைக்க போகிறதே முன்னமே நமக்கு என்ன செய்கிறார்? அறிவித்திருக்கிறார். எத்தனை பேர் இந்த கால வேளையில சொல்வீங்க, எனக்கு நிறைய முன்னமே அறிவித்திருக்கிறார்? ஆமென். என்ன அறிவித்திருக்கிறார் கேட்டா சரியாது. ஆதாம பாருங்க, ஆதாம் தனக்கு முன்னாடி இருக்கிறத பார்த்து பெயர் வச்சான். ஆமென். ஆதாம் ஒவ்வொன்றையும் வரவழைத்து அறிவித்து முன்னறிவித்து வரவழைக்கவில்லை. ஆதாம் சொல்றது யாருன்னா மனுஷனை. மனுஷனால என்ன முடியாதுன்னா சிருஷ்டிக்க முடியாது. மனுஷன் எதை எதை கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் இன்னொரு பக்கத்துல பார்த்தா பெரிய ஆபத்தை நோக்கிதான் பயணிக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் மனுஷங்கள்ட்ட பேசுறதை விட ஏஐட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அது வேறொரு தரத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. மனிதனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு, அதுக்கு மேல முடியாது. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆமென். உண்டாகட்டும் அடிப்பார். ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, முன்னமே அறிவிப்பார். அது அப்படியே நிற்கும். என்னை போல எதையாகிலும், என்னை போல எதையாகிலும். அதன் அர்த்தம் என்னன்னா, இப்ப நான் செய்யறதுல ஒண்ணு யாரையாவது செய்ய சொல்ல, யாக்கோபே இவைகளை நினை. எதுக்கு இதை சொல்ற தெரியுமா? அப்ப ஏன் நீ ஒத்தாசைக்கு இன்னொரு ஆளை தேடுற? அதாவது நம் பெற்றோர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்காம இன்னொருத்தங்கள்ட்ட கேட்கிறோம்னா அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்க பெற்றோருக்கு அது என்ன செய்ய முடியாது அப்படிங்கறத நம்ம என்ன பண்றோம்? அக்செப்ட் பண்றோம், ஒத்துக்கொள்ளுகிறோம். ஐயோ இது அவங்களுக்கு முடியாது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கொண்டு போய் நிக்கிறோம். கேட்கும்போது இப்போ பக்கத்து வீட்டில் போய் ஒரு பிள்ளை கேட்குதுன்னு வைங்களேன், எனக்கு சாப்பாடு கொடுங்க. உடனே அவங்க என்ன முதல்ல கேட்பாங்க தெரியுமா? வீட்டில் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆமென். சப்போஸ் வீட்டில் இருக்கிறாங்க, அப்ப வீட்டில் ஒன்றும் இல்லையா? முதல்ல யாரும் இல்லையா, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லையா? இது நம்ம மனிதர்களிடத்துல ஒத்தாசைக்கு போய் நிற்கும் போது உலகம் வைக்கிற முதல் கேள்வி, ஏன் ஆண்டவர் இல்லையா?
எனக்கு இதை எப்படியாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும் போது அடுத்த கேள்வி, ஏன் அவருக்கு இதை செய்ய முடியாதா? யாக்கோவே, நீ இவைகளை நினை. ஆமென். அதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம தீர்மானம் எடுக்கிறதுல ரெண்டாவது, முதல்ல நம்முடைய மனசு சிலதை விரும்பணும். அதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் யாருக்கு முன்னாடியும் உங்களை நான் விட்டு கொடுத்துட கூடாது ஆண்டவர். அப்படி ஒரு நிலைமை என் வாழ்க்கையில வந்துடவே கூடாது. என் நிமித்தம் ஆண்டவரே நீங்க தலைகுனிய கூடாது. நான் யாருக்கு முன்னாடியும், அதுலதான் ஆபிரகாம் ஸ்கோர் பண்ணது. ஆபிரகாம் 4 பெரிய ராஜாக்களை துரத்தி விட்டார். துரத்தி விடப்பட்டவங்க சாதாரணமானவங்க கிடையாது. ஒரு கொசுவை துரத்தி விட்டால திரும்பி கிடைக்குது, பார்த்திருக்கீங்களா? அதனால என்ன பண்ணிதான் ஆகணும். அதுவும் திரும்பி தனியா வராது, கூட 4 பேரை கூட்டிட்டு வரும். கொசு சிப்போ அப்படின்னு சொன்னா எனக்கு கோபப்பட்டு நான் இனி வர மாட்டேன் என்ன போன்னு சொல்லிட்டு அப்படி போமா கொசு போகாது. அது திரும்பி மேக்சிமம் கடிச்சு, ஆனா நம்மளை கடிச்ச சத்துரு அது வேற. அது திரும்பி என்ன திடீர்னு பாருங்க, விரட்டி விடுங்க, காது பக்கத்துல இங்கன்னு சவுண்ட் வரும். நீங்க பயங்கரமா கராத்தே பிடிச்ச ஸ்டெப் எல்லாம் போட்டு பாருங்க, அது கொஞ்சம் தள்ளி நிற்கும். நீ போடு. அதுவும் பேட் எடுத்து பாருங்க, அது பேட்லயே ஒழிச்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப வரும். ஒரு கொசுக்கே இப்படி இருக்கும்போது 4 பெரிய ராஜாக்களை துரத்தி விட்டு இருக்கிறான். அவன் திரும்ப எப்படி வருவான்? அப்படி இருக்கும்போது தான் சோதோமின் ராஜா வரான். சோதோமின் ராஜா வர்றதுக்கு முன்னாடி மெல்கிசேதேக்கு சொல்லிட்டாரு, பாரு உனக்கு ஜெயம் அங்க அவராக்கும் கொடுத்திருக்கிறார், அவரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவார். அப்படி சொல்லும் போது அவர்கிட்ட இந்த அப்பமும் ரசமும் வாங்கி சாப்பிடுறான், அவருக்கு தசமபாகம் கொடுக்கறான். இப்படி ஒரு உறவு போயிட்டு இருக்கும் போது தான் சோதோமின் ராஜா வரான். பொதுவாக இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, 4 பேர் சப்போர்ட் நமக்கு இருக்கிறது நல்லது, நாளைக்கு அவன் வந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க அப்படி சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனா சோதோமின் ராஜா தன் பொருட்களை எல்லாம் கொடுக்கும் போது ஆபிரகாம் இப்படி கை நீட்டுவான்னு பார்த்தா ஆபிரகாம் இப்படி கையை வைத்துட்டான். சொல்லிட்டு சொல்ற, சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கினான் என்று சொல்லாதபடி என் லைஃப்ல அது மட்டும் எழுதப்படவே கூடாது. என் லைஃப்ல அது மட்டும் எழுதப்படவே கூடாது. என் வாழ்க்கையில அப்ப எதுதான் எழுதப்படணும்? ஆபிரகாம் வாழ்க்கையில என்ன எழுதப்பட்டது தெரியுமா? ஆதியாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானார், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் கைகளை உயர்த்தி ஹalleluya. நம்முடைய வாழ்க்கை திரும்பி பார்க்கும் போது அந்த இடத்துல கிரெடிட் யாருக்கு மட்டும் கொடுக்கணும்? யார் மட்டும் இருக்கணும்? கர்த்தர் மட்டும். எனவேதான் இஸ்ரவேலரை நடத்தி மோசே தன்னுடைய வயோதிப நாட்களில், அதாவது கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே கர்த்தர் மோசையை கொண்டு சொல்ல வைத்தது என்ன தெரியுமா? கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். எத்தனை பேர் இந்த காலை வேளையில், ஆண்டவரே நாளைக்கு 4 பேர் நிக்க கூடாது, எங்களாலதான் நாங்க மட்டும் இல்லைன்னா தெரிஞ்சிருக்கோம், அப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடாதுப்பா. நாளைக்கு நான் நின்று 4 பேர் மத்தியில சொல்லக்கூடிய சிச்சுவேஷன் வந்தா நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார், கர்த்தர் ஒருவரே. ஆமென், ஹல்லேலூயா. அதுல ஆண்டவர் அதான் அவருடைய நாமத்தின் மகிமையை வேறு ஒருவருக்கும் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த சகோதரர்கள் மட்டும் யோசிப்புடைய பலவரன் அங்கேயே கிழிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அனுப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமென். போர்த்திவாரின் மனைவி வரும்போது இவர் இதான் போட்டுட்டு இருந்திருப்பாரு, பலவரன் அங்கே. பார்வோன் கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னதை எதான் போட்டு போயிருந்திருப்பாரு. அதுக்கு அந்த டைம் சேருமா இருக்குமா அது 2வது மேட்டர். ஆனா கர்த்தர் அதை கிரெடிட்ட அங்க இது எப்படி, இது யார் தந்தது, இது ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனாலதான் யாக்கோபு யோசேப்பை பிளஸ் பண்ணும்போது எப்படி பிளஸ் பண்ணுவார் தெரியுமா? இங்க பாரு, உன் தகப்பனால நீ ஆசீர்வதிக்கப்படல, உன் தகப்பனுடைய தேவனால. ஆமென். நம்முடைய தலைமுறைக்கு இதை சொல்லி பழகணும். உங்க அப்பா மட்டும் இல்லைன்னா சில நம்ம அடிச்சு விடுவோம் பாருங்க, சொல்லி வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும். ஆமென். இங்க பாரு, உங்க அப்பாவால நீ ஆசீர்வதிக்கப்படல, உங்க அப்பாவுக்கு ஒரு தேவன் இருக்கு, உங்க அம்மாவுடைய தேவனால வரல இல்ல, யார சொல்லி பழகல நம்ம. ஆமே, இப்படி நம்ம பழகிட்டோம் எங்களை. நாளைக்கு ஒருவேளை நம்ம இல்லைன்னாலும் எலியா எங்கேன்னு எலிசா தேட மாட்டான், எலியாவின் தேவன் எங்கே. ஆமே, ஹல்லேலூயா.
எலியாவோடு யோர்தானை கடந்தவன், எலியாவின் தேவனை தேடினான். இப்ப தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் அவனால் அந்த யோர்தானை என்ன செய்ய முடிந்தது தெரியுமா? கடக்க முடிந்தது. நம்ம பல நேரத்துல நாமளே மைண்ட் செட் பண்ணிடுறோம். ஐயோ, நம்ம இல்லைன்னா பிள்ளைக்கு யார் இருக்கிறாங்க, நம்ம இல்லைன்னா நம்மளே அந்த இடத்துல யாரை எல்லாம் ஆக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் இல்லாம நம்ம இல்லைன்னா ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பி விடுங்கன்னு சாராள் சொன்னது ஆபிரகாமுக்கு எப்படி இருந்துச்சு? அது துக்கமா இருந்துச்சு. ஏன் துக்கமா இருந்துச்சு? ஐயோ, நம்ம இல்லைன்னா இவங்க என்ன பாடு பட போற? ஒரு பாடும் படல. சூப்பரா. இன்னும் சொன்னா இஸ்மவேல் தான் நல்ல டாப்ல போயிட்டு இருக்கிறான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அவன் எங்க பார்த்தாலும் ஒரு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? ஐயோ, நம்ம இல்லைன்னா சில காலையிலே உட்கார வச்சு இல்ல இவைகளை நினை. யாக்கோபே, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? யாக்கோபு என்ன சொல்லுவா தெரியுமா? எங்க அம்மாவை. உங்க அம்மா எத்தனை வருஷம் கூட இருந்தாங்க யாக்கோபே? ஆமென். கொஞ்ச நாள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வெளியே போக வேண்டிய சிச்சுவேஷன். வீட்டில் இருக்கும் போதெல்லாம் உனக்கு ஃபேவர் யார் மூலமா கிடைச்சது? அது எங்க அம்மா மூலமா கிடைச்சது. அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைச்சது? எங்க அம்மா மூலமா. இப்போ எங்க அவங்க? இப்போ இல்ல. யோசேப்பே, உனக்கு யார ரொம்ப பிடிக்கும்? யோசேப்பே, அது எங்க அப்பாவை பிடிக்கும். எப்படி உங்க அப்பா பிடிக்கும்? எங்க அப்பா எனக்கு அப்படிதான் பெஸ்ட், பல்லவர்ணாங்கி பெஸ்ட், எல்லாத்துலயும் பெஸ்ட். 17 வயசுக்கு அப்புறம் உங்க அப்பா எங்க? எங்க அப்பா அங்க இருக்கிறாங்க. இப்போ உங்க கூட யார் இருக்கிறா? இப்போ 17 வயசுல இருந்து அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரியத்துல உங்க அப்பா உனக்கு என்ன செஞ்சாங்க? ஒன்னும் செய்யல. ஏன்? எங்க அப்பா நான் இல்லைன்னே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எப்படி யோசேப்பே? யாக்கோபே, நீ இவைகளை நினை. நான் முந்தினவரும் நான் பிந்தினவரும் தானே. இந்த எண்ணம் இல்லாததுனால அநேக கவலைகள் நமக்குள்ளே குடியிருக்கிறது. எதை பார்த்தாலும் பயம், எதற்கெடுத்தாலும் பயம், நாளைய குறித்த கவலை. ஆண்டவர் சொல்றார், நாளைய குறித்த காரியத்துக்காக நீ கவலைப்படாத. அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள் போதும். ஆமென். அந்தந்த நாளுக்கு அதின் பாடுகள். அடிக்கடி சொல்ற வார்த்தை, மறுபடியும் சொல்லுகிறேன். காலை தோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கு தெரியுமா? அப்போ நாளைக்குள்ள கிருபையை கர்த்தர் எப்பதான் தருவார்? நாளைக்கு காலையில். இன்னைக்கு கர்த்தர் தந்த கிருபை எதுக்கு தெரியுமா? இந்த நாளை காணவும் இந்த நாளை கடக்கவும். இன்னைக்கு கர்த்தர் தந்த கிருபைய நாளைய குறித்து கவலைப்பட்டு என்ன ஆக்கிடக்கூடாது? வீணாக்க கூடாது. ஏங்க, நாளைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும். இன்னைக்கு கர்த்தர் தந்துட்டாரா, அது ஆசீர்வாதம். தரலையா, நாளைக்கு நடக்கும் அதிசயம். நீங்க அவரை நோக்கி பாருங்க. உண்டாக்கி உங்களை இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல யார் வச்சிருக்கிறா? அதனாலதான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்றார், யாக்கோபே, உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர், உன்னை நான் தான் இப்படி வச்சிருக்கிறேன். நீங்க தானே வச்சிருக்கிறீங்க. கேரி தாட்டண்டையில போய் ஒளித்திருக்க சொன்னது யாரு? கர்த்தர். அப்ப யார் தான் போஷிக்கணும்? போஷித்தாரா இல்லையா? சாரிபாத்துக்கு போக சொன்னது யாரு? அப்ப யார் தான் போஷிக்கணும்? போஷித்தாரா இல்லையா? ரெண்டு பேரா சீஷர்கள் அனுப்புறாருல ஆண்டவர். என்ன சொன்னார்? நீங்க வழிக்கு என்று எதையுமே எடுத்துட்டு போகாதீங்க. எல்லாரும் போயிட்டு திரும்பி வந்தாங்கல்ல. திரும்பி வந்தவங்கள்ட்ட இயேசு ஊழியத்தை முடிக்கும் போது கேட்டார். என்ன கேட்டார் தெரியுமா? நான் உங்களை ரெண்டு பேரை அனுப்பி விட்டேன்ல, யாருக்காவது ஏதாவது குறைவு இருந்துச்சா? அப்படி கேட்டப்ப சீஷர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒண்ணுமே குறைவு கிடையாது, ஒன்றுமே குறைவு இல்லை. ஏன்னா அனுப்பி விட்டது யாரு? கர்த்தர். இஸ்ரவேலரை வனாந்திர வழியா நடத்தினது யாரு? அப்ப யார்தான் போஷிக்கணும்? இன்னைக்கு நீங்க பயணிக்கிற பாதையில நீங்களா நடக்கிறீங்களா? கர்த்தர் கொண்டு போறாரா? யாக்கோபே, இவைகளை நினை. குருடரை அவர்கள் அறியாத வழியில நடத்தி, தெரியாத, கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே தெரியல, ஆனா நடத்துவேன். அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து கைவிடாதிருப்பேன். எனவேதான் ஏசாயா 44:8 கர்த்தர் சொல்லுகிறார், வாசியுங்கள். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அக்காலம் முதற்கொண்டு நான் அதை உனக்கு விளங்க பண்ணினதும் முன் அறிவித்ததும் இல்லையோ? இதற்கு நீங்களே என் சாட்சி. இதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கையை திரும்பி பாரு. முன்னறிவித்து விளங்க பண்ணி இருக்கிறல்ல, நீங்க தான் சாட்சி.
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அதாவது உங்க பாஸ்ட் லைஃபை திரும்பி பார்த்தா நிறைய காரியங்களுக்கு கர்த்தர் என்ன சாட்சியா வைத்திருக்கிறார். அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்து. நிறைய விஷயத்துக்கு, எல்லா விஷயத்துக்குமான்னு கேட்டா இல்ல, ஆனா நிறைய, அதுதான் ஆண்டவர் சொல்றார், உன் லைஃப்ல எவ்வளவு சாட்சி இருக்குல்ல, உன் வாழ்க்கையில எவ்வளவு நீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே. ஆண்டவர் சொல்ற, ஒருவனையும் அது எனக்கு தெரியாது, நீ இருந்தா சொல்லு, எனக்கு தெரியாது. உன் வாழ்க்கையில ஆமே, நீ கண்ணீர் வடிக்கும் போது கண்ணீர் துடைக்கிறவராய் நான் தான் இருந்தேன், வேறொரு தேவன் இல்லையே, எனக்கு ஒருத்தனையும் தெரியாது. யாபோக்காற்றின் கரையில் நீ அழுத போது நான் மட்டும்தான் இருந்ததா எனக்கு ஞாபகம். யாக்கோபே, வேற யாராவது வந்தாங்களா? யாக்கோபே, இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, வேறு ஒருவனை அறியே, வேறு ஒருவனையும் அறியே, நீ ஏன் கலங்குகிறாய்? இந்த கால வேளையில என கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற செய்தி இதுதான். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவர், அவர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். என் வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்வதற்கு ஏதுவாய், ஆமென், அவர் என்னில் சிலவற்றை காண விரும்புகிறார். அதுதான் யாபோக்காற்றின் கரையிலே யாக்கோபு தன்னை முழுமையாய் அர்ப்பணிக்கும் வரைக்கும் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தர் அவனை தொடவே இல்லை. மாறாக யாக்கோபு தான் அவரை பிடிச்சு வச்சிருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, பொழுது விடுகிறது, நான் போகட்டும். ஒரு ஆள்கிட்ட நான் போறேன்னு சொல்றாங்கன்னா, அந்த ஆளு, அந்த நபர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாங்க? பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. யாக்கோபை கர்த்தர் பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, யாக்கோபு என்ன தன்னை கொடுக்கல. என் வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய விரும்புகிறார். பேதுரு தன் படகை முழுமையாக கொடுத்தார். அவர் அந்த படகை நிரம்ப வைத்தார். எவரு வீட்டுல கர்த்தர் சொன்னவங்களை உள்ள வைக்கிறான், கர்த்தர் வெளியே போன்னு சொல்றவங்க எல்லாம் வெளியே விரட்டுறான். எவரு அதுல சொந்தக்காரங்க, 1 விட்டவங்க, 2 விட்டவங்க, 5 விட்டவங்க, பட்டம் விட்டவங்க ஒருத்தரும் கிடையாது. ஆண்டவர் சொல்ற, பேதுரு, யோவான், யாக்கோபு உள்ள இருக்கட்டும், அப்பா அம்மா நெல்லுங்க, மீதி எல்லாம் வெளியே போங்க. உடனே எவரு ரெடி இல்ல ஆண்டவர், அவங்க எல்லாம் எனக்கு 1 விட்டவங்க, 1 விட்டேன், வெளியே போச்சல அவங்கள. என் வீட்டுல, என் லைஃப்ல யார் இருக்கணும், யாரு இருக்கக்கூடாதுங்கிற தீர்மானம் எடுக்கிற இடத்துல நான் அவரை வச்சுட்டேன்னு வைங்களேன். இன்னைக்கு நிறைய பேர் இதுலதான் கோட்டை விட்டுரும். அந்த இடத்துல கிரியை நடக்காது. நான் அப்படி அல்ல ஆண்டவர், அதெல்லாம் முடியாதுன்னா கிரியை நடக்காது. அதான் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை. நாசரேத்தூர்ல அப்படியே கிருபை உள்ள வார்த்தையை கொடுத்து சாட்சி சொன்னாங்க. அது கிருபை உள்ள வார்த்தையோட முடிஞ்சது. கேட்க ஒரு சமாதானம், கேட்க ஒரு ஆறுதல். ஆனா அங்க என்ன நடக்கல அப்படின்னா, அவருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை வெளிப்படல, வார்த்தையில் இருக்கிற அதிகாரம் வெளிப்படல. ஏன் வெளிப்படலைன்னா, அவர் வாய அடைச்சிட்டாங்க. போதும், இதுக்கு மேல பேச வேண்டாம். அவர் இன்னும் ஆழமா போக ஆரம்பிச்சதும் அவரை ஆலயத்திலிருந்து வெளியே கொண்டு போய் மலையிலிருந்து தள்ளிவிட பார்த்தாங்க. அவர் அங்கிருந்து போயிட்டார். அங்கிருந்து நேரம் எங்க போறார்? கப்பர்நகூம்ல அவருக்கு ஃபுல் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. என்ன வேணாலும் பேசுங்க. அப்பொழுதுதான் நாசரேத்துல வெளிப்படாதது கப்பர்நகூம்ல வெளிப்பட்டது. அங்க இருக்கிற பிசாசுகள் எல்லாம் அலறி கொண்டு ஓடுகிறது. ஏன்? அவருடைய வார்த்தையிலிருந்து என்ன வெளிப்படுகிறது தெரியுமா? அதிகாரம் வெளிப்படுகிறது, வல்லமை வெளிப்படுகிறது, ஜீவன் வெளிப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய விரும்புகிறார். 3 வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். 1, பலன் கொள்ள எழும்பு. பலன் கொள்ள எழும்பு. பலன் கொள்ள எழும்பு. ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எழும்பு, எழும்பு சீயோனே, வல்லமை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. நீ வல்லமையை தரித்துக்கொள். நீ பலன் கொள்ள எழும்பு. ஆமா, நீ பலன் கொள்ள எழும்பணும்னா எதை விட்டு எழும்பணுமா? தூசியை உதறி விட்டு எழும்பு. எருசலேமே, நீ வீட்டில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசியை உதறி விட்டு எழும்பு. பாபிலோனின் சிறையிருப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனமா கேளுங்க. இங்கே ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? 137வது சங்கீதம் அதனுடைய 1-2 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். வாழ்க்கையில ஒரு இழப்பு, நஷ்டங்கள் வரும்போது அழுகை வருவது இயல்பு. ஆனால் நீ எத்தனை காலம் தான் அழுது கொண்டே இருப்பாய்? நாங்கள் உட்கார்ந்து அழுதோம். ஆண்டவர் சொல்ற, அந்த தூசியை தட்டு. பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில ஒரு பெரிய பேரிழப்பு வரும்போது எல்லாரும் எங்க உட்காருவாங்கன்னா, ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்காருவாங்க. ஆண்டவர் உட்கார விடுவார். ஆனா எப்பவுமே உட்கார கூடாது. நீ அடுத்த ஸ்டெப்புக்கு போனோம்.
அதுதான் பைபிள்ல இருக்கு. அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அவர்கள் பலத்தின் மேல் நீ பலன் கொள்ள எழும்பு. நீ அழுற, சரி அழு, கொஞ்ச நேரம் அழு, ஒரு 3 நாள் அழட்டும். ஆனா அதுக்கப்புறம் மரியாளே, நீ இன்னும் வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்க கூடாது, நீ பலன் கொள்ள எழும்பணும். ஆண்டவரே நீங்க தான் ஒண்ணு செய்யல, நான் அதுக்கப்புறம் செய்யறேன், நீ முதல்ல எழும்பு. எங்க மரியாள் இன்னும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிற. ஆண்டவரே அவளை எழும்பி வர சொல்லு. நான் 3 நாள் அவளை அழ விட்டேன், என்ன 4வது நாள் அழுதுட்டு இருக்கிறான். ஆமென். நீ எவ்வளவு நாள் உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப? மோசே மரித்ததும் துக்கம் கொண்டாடினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துக்கம் கொண்டாடி முடிஞ்சாச்சு, இனி அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாமா? கர்த்தர் யோசுவாட்ட சொல்றார், ஏய் பலம் கொண்டு திடமனதாரு. நீ அழும்போது நான் விட்டேன், ஆனா இப்படி அழுதுட்டே இருந்து கானானை இழக்க போறியா? நீங்க கர்த்தர் சபையோட பேசுகிற வார்த்தை இதுதான். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில கைவிட்டு போனது, நஷ்டமானது, சில இழப்புகள், சில வேதனைகள் உங்க வாழ்க்கையில வந்தது. நீங்க உட்கார்ந்து அழுறீங்க, ஓகே. எவ்வளவு காலம் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க போறோம்? அடுத்து சுதந்திரிக்க வேண்டாமா? ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவும் பாராட்டினது என்னைக்கும் சாம்பல்ல உட்கார்ந்து அழுவதற்கு அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பலம் கொள்ள நீ எழும்பு. எலியா பாருங்க, சோர்ந்து போய் சூறை செடி கீழே படுத்து கொண்டான் என்று பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. படுத்துக்கொண்ட எலியாவின் இடத்துல கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வைத்து அவனை என்ன சொல்வார் தெரியுமா? நீ எழுந்து, சொல்லுங்க எழுந்து. நீங்க அந்த வசனம் படிச்சீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்களை பாருங்க. ஒரு சூறை செடியில் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எழுந்து இருந்து போஜனம் பண்ணு. அடுத்த வார்த்தை, அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் தலைமாட்டில் இருந்தது. ஓகே, அப்பொழுது அவன் எழுந்து இருந்துன்னு இருக்கா, அவன் புசித்து குடிச்சல படுக்கையிலே அப்படி படுத்துட்டே எழும்பி உட்கார்ந்த. ஒருவேளை மைண்ட் மாறிட்டுனா, இங்க போஜனத்தை வச்சது இவனை எழுப்ப. நல்ல அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் டைம் இல்ல, 3 பாயிண்ட் சொல்லணும். தூதன் வந்து சொல்லும் போது சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆளே கண்ணே திறக்கிறார். அப்போ அவர் வந்து பார்க்கிறாரு, சொப்பனத்துல பார்த்தாரா தரிசனத்துல பார்த்தாரா? ஒரு தூதன் வந்து சொல்லும் போது கண்ணை மூடிட்டு இருக்கிறார். கண்ணை திறக்கும் போது யார் இல்லை, தூதன் இல்லை. ஆனா என்ன இருந்துச்சு? அவர் சொன்ன ஆகாரம் இருந்தது. இப்படிதான் கர்த்தர் நடத்துவார். ஆமென். அவருடைய வார்த்தை இருக்குது, அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தை கர்த்தர் எப்படியெல்லாம் நமக்கு தாராருன்னு தெரியாது. பல நேரத்தில் தூதர்கள் கொண்டு வந்து தருவார்கள், பல நேரத்தில் அவரே வந்து சொல்லுவார், இதோ நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று அவரே சொல்லுவார். ஆனா அவர் சொன்னதெல்லாம் நம்ம கண்ணை திறந்து பார்த்தா இருக்கும். என்னென்ன சொன்ன, இவர் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்துட்டார். திருப்பியும் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து. எவ்வளவு ஆகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். வார்த்தை என்ன ஆகாரம். ஆனா நம்ம அதிலே அந்த சாம்பலையே உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறோம். ஆமே, நீ கவலைப்படாதே, நான் உன்னை கைவிட மாட்டேன், நீங்க தான் உண்டு ஆண்டவரே. அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறோம், அதுலயே உட்கார்ந்து இருக்கிறோம். ஆண்டவரே முன்ன சும்மா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் 2 மணிக்கு ஒரு சர்ச்சிலையாவது நிம்மதியா இருக்கலாம்னு வந்தோம். அதுக்கப்புறம் ஆமென், ஆண்டவர் கொஞ்ச நாள் அழ விட்டாரு. எவ்வளவு நாள் நீ அழுதுட்டு இருப்ப? யாக்கோபே நீ வெகுளே நினை, நீ அழுதுட்ட. ஓகே, துக்கம் கொண்டாடின நாட்கள் முடிந்த பின்பு அப்படிதான் இருக்கும். மோசேக்காக அழுத போது நம்முடைய நம்முடைய உணர்வுகளை ஆண்டவர் வந்து மைண்ட் பண்ணாதவர் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணவே மாட்டார். அவரை மாதிரி நம்முடைய உணர்வுகளை மதிக்கிறதுக்கு வேற யாருக்குமே கிடையாது. ஆகார அழுதாலும் ஏன் அழுறேன்னு கேட்பார். மரியாள் அழுதாலும் ஏன் அழுற? உயிர் தெழுந்த இயேசுனுடைய ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் என்னன்னா, யாரை போய் பார்க்கணும்? பிதாவை போய் பார்க்கணும். போட மாட்டேங்கிறாங்க சிலர், அழுதே போட மாட்டாங்க. சில புருஷர்கள்லாம் இதுவரை போயிட்டு வரேன்னு கிளம்புவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு, பிரயாணம் கேன்சல்.
இங்க இருந்து அம்மா இருந்து அதான் தூதர்களை வச்சு சொல்லியாச்சு. சொல்லிருப்பார், சொல்லி அனுப்பிவிடு, இல்லைன்னா இங்க இருந்து நீங்கள் யாரை தேடுகிறீர்கள், நீங்க போங்க. அவர் இங்கே இல்லை, உயிரோடு இருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு அம்மா மட்டும் பார்த்து ஆண்டவர் வந்து நின்றார். ஏமா அழுற, ஏன் அழுற, ஏன் அழுற? இதான் ஆண்டவர், என் உணர்வுகளை மதிக்கிற கர்த்தர், என் உணர்வுகளை. அதனாலதான் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்பும் ஆமென். என் நிலைமை மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவர், நேசித்தவரில் இது போல் அன்பை என்னும். நல்ல கவனமா கேளுங்க. யோபுவின் வாழ்க்கையில சரியான இழப்பு. அந்த இழப்பெல்லாம் வந்து சான்ஸே கிடையாது. யோபு என்ன பண்ணாருன்னா, ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு எங்க உட்கார்ந்தார் தெரியுமா? சாம்பல்ல போய் உட்கார்ந்தார். ஆண்டவர் உடனே எழும் சொல்லல, அவன் அழட்டும், அவன் மனசுல என்னெல்லாம் இருக்கும் எல்லாம் பேசட்டும். யோபுவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 40வது வசனத்தை பாருங்கள். 31:40. கோதுமைக்கு பதிலாக முள்ளும் வாக்கோதுமைக்கு பதிலாக கடலில் முளைக்க கடவுள் என்றார். யோபின் வார்த்தைகள் முடிந்தது. யோபின் வார்த்தைகள் இதுவரைக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார். அடுத்து பேசலான்னு வரும்போது இடையில இன்னொருத்தர் வந்து பேசிட்டு இருக்கிறா. யாரு? எலிகு. சரி, எலி எல்லாம் இடையில ஓடிட்டு இருக்கும். கர்த்தர் பேசு, சாம்பல உட்கார்ந்து பேசு. பேசி முடிச்சதும் எலிகு மேட்டரை விட்டுருங்க. இப்போ யோபுவின் வார்த்தை முடிந்ததும் 38வது அதிகாரத்துல, அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவாக. அப்ப யோபுவின் வார்த்தை முடிஞ்சது, அடுத்த உத்தரவு யார்கிட்ட வருது? கர்த்தர்கிட்ட வருது. நிறைய உத்தரவு இப்படி வர வர இடையில சில எலி கடந்து ஓடி ஓடி. அதனாலதான் உத்தரவாக ஆண்டவர் பேசும்போது முதல்ல எலிகுவை ஸ்டாப் பண்ற. என்ன பண்றாரு? 2வது வசனம், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிறதற்கு இவன் யார்? அவரை விட்டு தள்ளு. அடுத்த வார்த்தை எலிகு மேட்டர் விடு. அவங்க எல்லாம் அப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீ சாம்பல்ல உட்கார்ந்தா எல்லாரும் பேசதான் செய்வாங்க. அதை விடு. இப்போதும் இந்த வேடதான் கவனிக்கணும். புருஷனை போல இடை கட்டிக்கொள். அதன் அர்த்தம் என்ன? எலும்பு. அடுத்த ஸ்டெப் நீ வைக்கணும். நீ பலம் கொள்ளணும். நீ பலம் கொள்ளணும். நீ சாம்பல்லே உட்கார்ந்து நீ புலம்பு. நீ எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்ட. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். யோபுவின் வார்த்தை முடிந்தது, கர்த்தருடைய வார்த்தை தொடருது. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் ஊற்று. அண்ணாலே நீ ஊற்றுறது வரைக்கும் ரேமா வராது. ஏன்னா வந்தால் அதை அக்செப்ட் பண்ற இருதயம் உனக்கு இல்ல. உன் மனசுல அவ்வளவு அங்கலாய்ப்பு இருக்கும்போது எல்கானா எத்தனை வார்த்தைகளை சொன்னான், ஒரு வார்த்தையாவது உன் இருதயத்தில் போனதா? இல்ல. ஏன் போகல? நீ தூசியில உட்கார்ந்து இருக்கிற, வலியில உட்கார்ந்து இருக்கிற, வேதனையில உட்கார்ந்து இருக்கிற. வா, வந்து ஊற்று. அண்ணாள் இருதயத்தை தேவ சமூகத்துல ஃபுல்லா ஊற்றுனதுக்கு அப்புறம் ஏலி மூலமா கர்த்தர் பேசுறார். உன் வேண்டுதலை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவார். யோபு சாம்பல்ல உட்கார்ந்தார், பேசுறார், பேசிட்டே இருக்கிறார். இடையில கொஞ்சம் சொன்னது போல ஆண்டவர் அதை மைண்டே பண்ணல. அவன் யாரு அப்படின்ட்டார். எனக்கு அவனை தெரியாது, எனக்கு ஒன்னதான் தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படுறீங்க, அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு பார்த்து நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல. ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? எனக்கு அவங்களுக்கு தெரியாதுப்பா, எனக்கு ஒன்னதான் தெரியும், எனக்கு ஒன்னதான் தெரியும். ஆமென். நீ எழும்பு, புருஷனை போல. ஆமென். இடை கட்டிக்கொள். 40வது அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு உத்தரவு அருளினார். அடுத்த வார்த்தை, இப்போதும் புருஷனை போல அரை கட்டிக்கொள்ளு. நீ எழும்பு, பலன்கொள். ஓகே, அழுதாச்சு. நீ கர்த்தர் அவனை இப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணது எதுக்கு தெரியுமா? 42வது அதிகாரம் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. நீ தூசியிலே இருக்கிறது வரைக்கும் கர்த்தருக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. தூசியை உதறி விட்டு எழும்பு சீயோனே, தூசியை உதறி விட்டு. ஆமென். உன் அழுகை எல்லாம் ஆனந்தமாய் மாற போகிறது. முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்க போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நீ எழும்பு, நீ எழும்பு. சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே.
நீங்க பேசுங்கப்பா. கர்த்தர் பேச 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 அவன் எப்பொழுது அரை கட்டி கொண்டானோ, சாம்பல்ல உட்கார்ந்த போது என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, இனி ஆண்டவரே வந்து நின்னாலும் நான் நம்ப மாட்டேன். ஆனா சாம்பலை உதறிட்டு எழும்பி நிற்கும் போது என்ன சொல்றான் தெரியுமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது நல்ல கரங்களை தட்டி எஸ் எஸ் எஸ், நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது. இதுதான் நீ பலன் கொள்ளுகிறது. ஆமென், ஹalleluya. வேதனை சாதாரண வேதனை இல்ல, உணர்வுகளுக்கு கர்த்தர் மதிப்பு கொடுக்கிறார். ஆனா எத்தனை வருஷம் நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருப்ப? எத்தனை வருஷம் அதே நினைச்சு பாட்டு பாடிட்டு இருப்ப? கர்த்தர் உனக்கு ஜீவனை தந்து தயை பாராட்டினது வாழ்க்கை ஃபுல்லா பாடிட்டு இருப்பதற்கல்ல. யாக்கோபே, நீங்க 22 வருஷம் அழுதது போதும். யாக்கோபே எழும்பு, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். இனி நீ இந்த சாம்பல்ல உட்கார்ந்து அழக்கூடாது. எழும்பு. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஹalleluya. யாக்கோபு ரொம்ப அழுதனால யோசேப்பு உயிரோடு இருக்கிறான்னு செய்தி கேட்டு ஆளுக்கு உயிர் போயிட்டு. ஹalleluya. சாம்பல்ல இருந்து எழும்பலன்னா அவனுக்கு இரட்டிப்பான நன்மை தரும் கேட்டாலே நமக்கு பானை உடைக்க வேண்டியதான். அவ்வளவுதான். நீ எழும்பு. என்ன ஒரு ஆச்சரியம்னா, யோசேப்பு மரித்தாங்கிற செய்தி கேட்ட போது நம்பினான் யாரு? யாக்கோபு. ஆனா உயிரோடு இருக்கிறாங்கிற செய்தி கேட்டதும் நம்பல. நமக்கு உரியதல்லாத வார்த்தைகளை நம்ப பழகிட்டோம்னா நமக்குரிய வார்த்தைகளை நம்பிட மாட்டோம். அதனாலதான் அந்நிய சத்தத்துக்கு நம்முடைய செவிகள் எப்பவுமே விலகிதான் இருக்கணும். எல்லாத்தையும் போட்டு கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்முடைய ஸ்பிரிட்ல ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிட்டுன்னா அந்த வார்த்தையை கண்டினியூ பண்ணக்கூடாது. ஏன்னா யூடியூப்ல இஷ்டத்துக்கு இருக்கும். ஹalleluya. ஆமே, எல்லாமே எல்லாமே இப்ப நான் தொட்டேன்னா அது வேற சாப்டர். ஆனா ஒரு தேவ பிள்ளை, அதனாலதான் எப்பவுமே நானும் டெய்லி செய்தி கேட்டுட்டே இருப்பேன். ஆனா சில செய்தி வந்து நம்ம ஸ்பிரிட்ல டிஸ்டர்ப் ஆகுது, அந்த செய்தி வந்து அப்படியே விட்டுரும். அது யாரா இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. நமக்கு ஆவியில போராட்டம் இருக்கு, இல்ல நமக்கு இது முரணா இருக்கு, இல்ல ஆண்டவர் நம்மோடு பேசும்போது நமக்கு சமாதானம் உண்டாகும், இருதயத்துல உணர்வு உண்டாகும், இருதயம் குத்தப்படும். சிலர் இந்த இருதயம் குத்தும் போது ஓடிடுவாங்க. அப்படி இல்லை. ஆமே, நான் சொல்றது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் வேதத்தை ரொம்ப நேசித்து வேதத்தோடு உங்களை எவ்வளவு அதிகமா நெருக்கமா வைக்க முடியுமோ வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா ஆண்டவரை பாத்தீங்களா, யாருடைய வாய் யாக்கோப இவ்வளவு அள வச்சதோ அந்த வாயை வச்சு நல்லது சொல்ல வச்சா. ஹalleluya. எந்த கை உங்களுக்கு விரோதமாய் நீட்டப்பட்டதோ அந்த கையை உங்களுக்கு ஒத்தாசை செய்யும்படிக்கு கர்த்தர் அனுகூலம் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் ஆண்டவர், நீ எழும்பி பலன் கொள்ளு, நீ எழும்பி பலன் கொள்ளு. சரி, அழுத எவ்வளவு நாள் தான் அழுதுட்டு இருப்ப? அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க வேண்டாமா? எப்படி பலன் கொள்ள? கர்த்தர் கொடுக்கிற போஜனம், கர்த்தர் கொடுக்கிற போஜனம், பரலோக தகப்பன் தருகிற வார்த்தை. ஆமே, நீ எழுந்து உட்கார்ந்து பேசுங்கப்பா, பேசுங்கப்பா. ஆமே, தானியேல் அப்படித்தானே செய்தா. தானியேல் புஸ்தகம் 10வது அதிகாரம் அதனுடைய 14 முதல் படிச்சீங்கன்னா தானியேல் வந்து அப்படி இனி பேச்சில்லை மூச்சில்லைன்னு சொல்லி விழுந்து கிடப்பா. அப்பொழுது 18, 19 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது மனுஷரூபமான ஒருவன் திரும்ப என்னை தொட்டு என்னை திடப்படுத்தி, பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள் திடன்கொள் என்றார். இப்படி அவன் என்னோட பேசுகையில் அவன் எப்படி பலன் கொள்றதுன்னா வேர்டு தான், வேர்டு தான் கேட்கணும். திடன்கொள், பேசுகையில் நான் திடன் கொண்டு. பேசுகையில் அவன் பேச பேச எப்படி பேதுருவின் படகு ஆழத்துக்கு போச்சோ ஆண்டவர் பேச ஆரம்பிச்சுட்டார்ல. எழும்பு, இனி அழாத, யோசுவாவே துக்கம் கொண்டாடினதெல்லாம் போதும். ஆமென். எத்தனை நாள்? 4வது நாள் சாப்பாடு சாப்பிட்டாச்சு. அடுத்து சிலர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவருக்கு இது பிடிக்கும். அவருக்கு இப்படிதான் ஒருத்தங்க வந்து இறந்துட்டாங்க. இறந்ததும் ஸ்தோத்திர கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்ல இருந்து பிரியாணி வாங்கிட்டு வந்தாங்க. பிரியாணி வாங்கிட்டு வந்து, ஏன் இப்படி பிரியாணி போடுறீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவங்க சொன்னாங்க, அவங்க இந்த அம்மாவுக்கு வந்து இந்த ஹோட்டல் பிரியாணி வந்து ரொம்ப பிடிக்கும். சரி போடுங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வீட்டு ஐயா இறந்துட்டார். அந்த ஐயா இறந்தது அடுத்த நாளில் வந்து இன்னொரு ஹோட்டல்லேருந்து ஒரு 2 கூட்டு 2 கறி வச்சு ஒரு வெஜ்ஜு சாப்பாடு போட்டான். அப்போ அன்னைக்கு பிரியாணி போட்டீங்க, இன்னைக்கு இது போட்டீங்க, இந்த ஐயாவுக்கு இதான் பிடிக்கும். அப்போ என் கூட ஒரு தம்பி வந்திருந்தான் சர்ச்சிலேருந்து. அவன் சாப்பிட்டுட்டு சொன்னான், எனக்கு ஆண்டியை தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அங்களை விட ஆண்டியை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை நாள் யோசுவாவே? நீ எழும்பு முதல்ல. ஆமே, எத்தனை நாள்? தானியேலே எப்படி ஆண்டவர் என்ன பலன் கொள்ள? பேச பேச
இப்படி அவன் என்னோடு பேசுகையில் நான் திடன் கொண்டு. யார் சொல்றா தெரியுமா? இனி என்னில் பேச்சு இல்லை, மூச்சு இல்லை. அதாவது மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு விழுந்து கிடந்தவன் வேர்டு வந்ததும் எழுந்து நிற்கிறான். உலர்ந்த எலும்புகள், காலொன்றி மகா பெரிய சேனையாய். எத்தனை பேர் தூசியை விட்டு எழுமணும்னு விரும்புறீங்க? தூசியை விட்டு நான் எழுமணும். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். எல்லாவற்றையும் செய்கிறவர் சொல்லுகிறார், எழும்பு. சில தூசி, சிலருக்கு அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த தூசி இருக்கும். சில இடத்துல அப்படி சாம்பலை போட்டு வச்சிருப்போம். அதாவது சில ஏரியாவை பார்த்தாலே ஃபீல் ஆயிரும். சில நபர்களை பார்த்தா அப்படியே போய் உட்கார்ந்து இருந்தாள். இவ்வளவு நாள் போதும், 3 நாள் அழுதா போதும். சீஷர்களே 4வது நாள் பூட்டி அறைக்குள்ள வந்துட்டார். அவர் வந்துருவார். நீ பலம் கொள்ளணும். ஏன் ஆண்டவரே நான் பலம் கொள்ளணும்? நான் அப்படியே தரையோட படுத்துக்கிறேன் ஆண்டவரே. அப்படியே நான் இல்லாம போறேன் ஆண்டவரே. நான் பிறந்த நாள் எல்லாம் சபிக்கப்படுவதாக இப்படி எல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்கிறேன்? எதுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு வாழ்க்கை? இல்ல, ஆமே ஃப்ரெண்ட்ல இருக்குப்பா. ஆனா நீ பலப்படணும். தானியேலை பலப்படுத்தினதும் அடுத்த வார்த்தையை பாருங்கள், அதனுடைய 20வது வசனம். அப்பொழுது அவன், நான் உன்னிடத்தில் வந்த காரணம் என்னதென்று உனக்கு தெரியுமா? 21, சத்திய எழுத்திலே கண்டிருக்கிறதை நான் உனக்கு தெரிவிப்பேன். நிறைய உனக்கு சொல்ல போறேன், நிறைய உனக்கு சொல்ல. அதான் எலியாவே, உனக்கு இங்க என்ன காரியம்? எலியாவே வந்து நில்லு, நான் பேசுறேன் எலியாவே. ஆமே, நான் சொல்றேன் எலியாவே. ஆமென். அவ யாரு உன் முடிவு எழுதுறதுக்கு? நீ இங்க வா. நீ சூரஜ் செடிக்கு கீழே இருந்துட்டு இருந்தா யேசபேலுடைய வார்த்தை தான் உன் காதுல மறுபடியும் மறுபடியும் தொனித்து கொண்டிருக்கும். நீ பலம் கொண்டு ஏன் சமூகத்துல வா. நான் சொல்லுகிற வார்த்தை உன் காதுல மறுபடியும் மறுபடியும் கேட்கும்படி செய்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் கவனிச்சீங்கன்னா இதை எலியா வந்து யார மைண்ட் பண்ணவே இல்லை தெரியுமா? யேசபேல மைண்ட் பண்ணவே இல்லை. ஆசகேல் அபிஷேகம் பண்ணு, யெகூவ அபிஷேகம் பண்ணு, எலிசாவை அபிஷேகம் பண்ணு. இது எலியா பாருங்க, ஒருத்தன் மேல சாலை போட்டு போதும். எப்படியும் யாருக்கு கதை முடிய போகுது? யேசபேல் கதை முடிய போகுது. அவ கதை முடிய போகுது. அவ சத்தம் போட்டு எடுக்கணும். ஆமென், ஆமென். சில சொல்லுவாங்க பாருங்க, அவங்க ஏன் இப்படி சத்தம் போடுறாங்க? வயசுல போட்டோம். இந்த போட்டுங்கிறதுல நிறைய அர்த்தம் இருக்கு. உண்மையிலே எலியா அதுக்கப்புறம் யார மைண்ட் பண்ணவே இல்லைன்னா யேசபேல மைண்ட் பண்ணவே இல்லை. அப்படி மைண்ட் பண்ணாதனால இவன் நேர ஆண்டவர் வா உன்னை எடுத்துட்டு போறேன்னு சொன்னா நேர எங்க வந்து நிக்கிறானோ யோர்தானுக்கு முன்னாடி வந்து நிக்கிறார். ஒரு வார்த்தையில சுருண்ட ஆளு யாரு? எலியா. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல பலப்பட்டதும் சால்வையை தூக்கி அப்படி சொல்லிட்டு, என்னது இது? ஆமே, நீங்க பலப்பட்டு பாருங்க, நீங்க பலப்பட்டு பாருங்க, வார்த்தையில பலப்பட்டு பாருங்க. யோர்தான்ல உங்க முன்னாடி நீ எழும்பு, பலக்கொள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எலியா நினைச்சிருப்பார், நல்ல வேளை நான் சூரிய செடிக்கு கீழே படுத்ததை யாரு பார்க்கல? எலிசா பார்க்கல. எலிசா எதை தான் பார்த்தான்? நான் யோர்தானை ஹேண்டில் பண்ணதை பார்த்தான். எனக்கு ஹேண்டில் பண்ண முடியாம நான் போய் உட்கார்ந்ததை யாரு பார்க்கல? நமக்கு ஹேண்டில் பண்ண முடியாத மேட்டர் எல்லாம் கர்த்தர் பார்க்கட்டும். நம்மளால ஹேண்டில் பண்ண முடியறதெல்லாம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஆமென். யோபு நண்பர்கள் இவ்வளவு பேச காரணம் என்ன? யோபுவே, அவங்க வரும்போது நீ இன்னும் எதுலதான் உட்கார்ந்து இருக்கிற தெரியுமா? சாம்பல்ல தான் உட்கார்ந்து இருக்கிற. நீ இன்னும் சாம்பல்ல தான் உட்கார்ந்து இருக்கிற. நீ சாம்பல்ல உட்கார்ந்து என்ன பேசினாலும் அவங்க உன்னை குற்றப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. நீ எழும்பிரு யோபு. ஆண்டவர், நான் எழும்பிட்டேன், நீ எழும்பு. நாளைக்கு அவங்களுக்காக நீ ஜெபம் பண்ற நிலைமைக்கு நான் வச்சு தார யோபுவே, நீ எழும்பு. அவன் வந்து பார்க்கும் போதுல நீ சாம்பல்ல உட்கார்ந்து இருந்தா அவன் உனக்கு பாஸ்டர் ஆயிடுவான். ஆமா, இன்னைக்கு நமக்கு எத்தனை பேர் பாஸ்டர் ஆயிட்டாங்க? சர்ச்சுக்கு வராதவங்க பாஸ்டர் ஆயிட்டாங்க. ஏன்னா நம்ம உட்கார்ந்த இடம் அப்படி இல்ல. யாரெல்லாமா வந்து ஆலய மணி போல வந்து அடிச்சுட்டு போறாங்க சிலர். ஆமா, சில ஹோட்டல் எல்லாம் வெளியே இந்த பெல் போட்டிருப்பாங்க பாருங்க, உங்களுக்கு இந்த ஃபுட்டு பிடிச்சா ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. நம்ம பிள்ளைங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா அடிச்சுட்டே இருப்பாங்க. அடிச்சு டங்கு டங்குன்னு கேட்டுட்டே இருக்கும். எத்தனை பேர் அடிச்சுட்டு போவாங்க? ஏன் ஒரு கடைசியில் ஒரு எலி வேற வந்து பேசிட்டு போயிட்டு, ஆக்சுவலா அவன் கூட வந்தவன், அவன் ஆக்சுவலா ஃப்ரெண்டே கிடையாது, கூட வந்து பார்த்துட்டே இருந்தான். என்னன்னு தெரியல. ஆமா, நீங்க எதுக்குங்க இவங்களை அடிச்சுங்க? அவன் அடிச்சுட்டு இருந்தா என்னன்னு தெரியல. நானும் போய், ஏன் உனக்கு இந்த பிரச்சனை யோபுவே? எலும்பு, நீ எழும்பி பாரு. எழும்புனது 4 பேர் வந்து நிக்கிறாங்க.
யோபு நீங்க ஜெபம் பண்ணாதான் எங்களுக்கு மாட்டம் வருமா? யோபு தன் சிநேகிதருக்காக, உங்களை குற்றப்படுத்தினவங்களுக்காக, உங்களை அதான் ஆண்டவர் சொல்ல, நீ பலம் கொள்ளு. நீ சாம்பல்ல உட்கார்ந்தது அவங்க பார்க்கிறது வரைக்கும் நீ குற்றவாளிதான். நீ சாம்பல்ல உட்கார்ந்தது அவர் பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அழணுமா? கதவை பூட்டிட்டு ஓன் அழுங்க. வெளியே வரும்போது யோசேப்பை போல. ஏன்னா ஒருக்கா யோசேப்பு சகோதரர்கள்ட்ட அழுதான். அழும்போது அவங்க இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கண்ணீருக்கு மதிப்பு இல்லாத இடத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விடக்கூடாது. ஹல்லேலூயா. யோசேப்பு கதவை பூட்டிட்டு போய் அழுதுட்டு கண்ணை தொடச்சிட்டு வெளியே வரான். வெளியே வரும்போது எப்படி வருவார் நினைக்கிறீங்க? அழணுமா? நேர தனியா போயிருங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருடைய தொடங்கிட்டேன் அன்பை நினைச்சு தாங்க முடியாது. கார் எடுத்துட்டு எங்கேயாவது போயிருவேன். அப்படி வண்டி எங்கேயும் நிறுத்தவும் முடியாது. பாஸ்டர் என்னன்னு தலையை போட்டுருவான். எங்கும் போக வழியில் எங்கேயாவது போயிடும். அப்படி வரும்போது ஒருத்தருக்கு தெரியாது. ஏன்னா இந்த கண்ணீருக்கு சாம்பல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க மனைவிக்கு தெரிஞ்சாலும் குற்றப்படுத்துவான். யோபுவின் மனைவி வந்து அடிச்சால இப்படி. ஆமென். நீங்க என்ற முகம் வாடியா தெய்வத்தின் முகம் வாடும், என் நீளிகள் ஈரணிஞ்ச தெய்வத்தின். ஆமென், ஆமென், ஆமென். யாக்கோபு ஒரு சிச்சுவேஷன் அப்படி ஹேண்டில் பண்ணிட்டார். யாக்கோபு கட்டின் கரையில வந்து உட்கார்ந்து அழுதது யாக்கோபின் மனைவிகளுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாது. ஆனா யோசேப்புக்காக அழுதது ஊருக்கே தெரிஞ்சிட்டு. சில சிச்சுவேஷன் நம்ம கைவிட்டு போயிடும். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, யாக்கோபே இவைகளை நினை. சில காரியத்துக்காக அழுறது யாருக்கும் தெரியாது. யோசேப்பு ஆரம்பத்துல தன் சகோதரனை நிமித்தம் அதை பொங்கி அழுதது யாருக்கும் தெரியல. ஆனா அதுக்கப்புறம் யோசேப்பு அழுதது பார்வோன் வீட்டார் கேட்டாங்க இருக்கு. பார்வோன் வீட்டார் கேட்டாங்கல்ல, யாராவது வந்து யோசேப்பே ஏன் அழுறன்னு கேட்டாங்களா? இல்ல. அப்படி கேட்கறதுக்கு ஒரே ஒருத்தர் தான். ஆமென். அவர் நல்லவர். நேரம் போயிட்டு அடுத்த 2 வேண்டாம். ஆமென். ஆண்டவர் அனுமதித்தா இன்னொரு டைம் சொல்லலாம். இல்லைன்னா வீட்டில் போய் செகண்ட் சர்வீஸ் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி பலன் கொள்ள. பலன் தாருமே. ஒரு 5 மினிட்ஸ் உண்மையா ஜெபம் பண்ண போறோம். ஓகே, எத்தனை பேர் இந்த தூசியை விட்டு நான் எழும்பணும்னு விரும்புறீங்க? அப்பா, நேத்து என்கிட்ட ஆலோசனை கேட்டவங்க எல்லாம் இன்னைக்கு எனக்கு வந்து உபதேசம் பண்ற அளவுக்கு ஆயிட்டு. ஏன்னா நான் அப்படி இருக்கிறேன். நான் தூசியில இருக்கிறேன். என்னோட பேசி என்னை எழும்ப வச்சிருக்க. எலியாவே நீ எழுப்பிட்டேன்னா ஜெயிச்சுட்டேன். ஏசபேல்ல மேட்டரே கிடையாது உனக்கு. ஆனா சூரிய செடி கீழே இருக்கிறது வரைக்கும் அந்த மேட்டர். யோபுவே, வந்தவங்க எல்லாம் உன் நண்பர்கள் உனக்கு ஆறுதல் சொல்ல வந்தவங்க கூட உன்னை குற்றப்படுத்தினா பாத்தியா? ஏன்னா அவன் உன்னை எப்படி பார்க்கறான் தெரியுமா? நான் உன்னை எப்படி பார்த்தேன் தெரியுமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவன். ஆனா அவங்க எப்படி பார்த்தாங்க தெரியுமா? குற்றவாளியா பார்க்கறாங்க உன்னை. ஆமென். ஹல்லேலூயா. சாத்தான் கூட இப்படி குற்றப்படுத்த மாட்டாங்க. சில மனிதர்கள் குற்றப்படுத்துறத பார்த்தா சாத்தான் கூட என்ன சொன்னான்னா, ஆண்டவரே நீங்க அவனை பாதுகாக்கிறதுனால தான் அவன் இப்படி இருக்கிறான், அதோட முடிச்சுட்டான். ஆனா வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, சன்மார்க்கனை என்னைக்காவது ஆண்டவர் தண்டிச்சிருப்பாரா? நீதிமான தண்டிச்சிருப்பாரா? நீ வந்து ரொம்ப உன் பார்வைக்கு நீதிமான மாதிரி இருக்கிற, ஆனா நீ குற்றவாளி அப்படி சொல்லி குற்றப்படுத்துறாங்க. ஏன்? நீ சாம்பல்ல இருக்கிற. நீ சாம்பல்ல இருக்கிறது வரைக்கும். இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கமாய் சில உள்ளங்களோடு பேசுகிறார். நீ எழும்பிட்டேனா? உன் வாழ்க்கையில 42வது அதிகாரம் எழுதப்படுகிறது. நீ எழும்பிட்டேனா? நீ எழும்பிட்டேனா? நீ எழும்பிட்டேனா? ஷதனலரே மகடர பலவர பலரா ஷதரலரியா தனலரே.
ஹalleluya. கன்மலைகள் பெயர்க்கும்படியால் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் கர்த்தர் என்னை காத்திருந்து காத்திருந்து பலனடைந்து கழுகு போல காத்திருந்து கழுகு போல எழும்புவேமா. கைகளை உயர்த்தி நம்புவே இயேசுவை. ஆமென். ஓரலா கரமா சதனா மகடரா ரிப்ராலா ப்ரோ சேகே மரோ தனலரியா தரரா. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை அப்பா இருக்கிறா. யாக்கோபே இவைகளை நினை. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஆமென் வெட்கப்பட்டு கர்த்தருக்கு ஓரலம் ராஜன கடரியா ஜனரா. ரெண்டு கரங்களை உயர்த்தி நம்புவே நம்புவே. ஓ ஹalleluya. சரலாரலாரராதனரே நம்புவே. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க. எந்த சூழ்நிலையோ எந்த சூழ்நிலையோ அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையோ ஆமென். என்னை நம்பியவர் என்னை நம்பிய. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். ஓரலம் அம்ரே சேகரே ஆனந்தமே. ஓ இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே. இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் எந்த உள்ளத்தில் சொந்தமானா ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரே அவன் அப்படி பேசிக் கொண்டிருக்கையில் தானியேல் திடன் கொண்டு எழும்பிட்டான். ஆண்டவரே எழும்ப பண்ணுங்க, என்னை எழும்ப பண்ணுங்க. நான் இனி இந்த தூசியில இருக்கக்கூடாது, இனி இந்த வேதனையில அழுகையின் பள்ளத்தாக்க தாண்ட வச்சிருங்க. நலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே கிருபை செய்யுங்க. நல்ல தகப்பனே, நீர் இந்த நாளில் எங்களோடு பேசின தீர்க்க தரிசனமான வார்த்தைகளுக்காக தூசியில இருந்தது போதும், துக்கம் கொண்டு ஆடினது போதும், பலனில்லைன்னு சொல்லி படுத்தது போதும், சோர்ந்து சூறை செடி கீழே இருந்தது போதும். எழும்ப பண்ணுங்கப்பா, எழும்ப பண்ணுங்க. தூசிய உதறி விட்டு, தூசிய உதறி விட்டு glory. ஹalleluya. எழும்ப பண்ணுவீராக, என்னை எழும்ப பண்ணும். எல்லாரும் அறிக்கை செய்யுங்க, நான் எழும்புவேன். ஆமென். என்னை ஒவ்வொருவரும் அப்பா, ஒவ்வொருவரும் எழுப்பப்படும்,
ஒவ்வொருவரும் எழுப்ப போட்டுங்க. ஒவ்வொருவரும் பலத்தின் மேல் பலன் அடைந்து யோபு எப்படி இழந்த எல்லாவற்றையும் இரண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டு சாட்சியாய் நின்றார், அது போல ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக, சாட்சியாய் நிறுத்துவீராக. கிருபை உண்டாகட்டும். கண்மணி போல காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வா. எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.